ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஸ்து. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், புளி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஊற போட்டு, பெருங்காயம், கடுகு, உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு 6 எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் கத்திரிக்காவை புழு பூச்சி எதுவும் இல்லாமல் கட் பண்ணி பாதியாக போட்டுருங்க. அது கூட 4 பச்சை மிளகா, 3 தக்காளி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 2-3 விசில்லையே இது வெந்துடும். சில பேர் வடை சட்டிலையும் வேக போடுவாங்க. இது குக்கர்னால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் குக்கரில் வைக்கிறேன். இப்போ 2-3 விசில் வந்ததும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி விட்டுருங்க, இல்லைன்னா ஹீட்டு ரொம்ப நேரமாக இருக்கும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெளியே ஃபேன் கிட்டேயோ இல்லை எங்கேயாவது வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இதை ஆறிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட இருக்கிற தொலி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அதுக்காக தான் நம்ம வேக போடுறதே, இந்த தொலியை தனியாக எடுக்கிறதுக்கு தான். ஸோ தொலியை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து தனியாக எடுத்துகிட்டு போட்டுடலாம். கத்திரிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சில பேருக்கு இது பிடிக்காது, ஆனால் இந்த கொஸ்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இதில் விட்டமின் சி அண்ட் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதே மாதிரி இதில் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஃபேஸ்லாம் நல்லா சாஃப்டன் ஆக்குறதுக்கும் இந்த கத்திரிக்காயில் நிறைய ஒரு இது இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் சளி, இருமல் இந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால போகுது. இப்போ நான் எல்லா தொலியும் உரிச்சிட்டேன், தக்காளியோட தொலியையும் கத்திரிக்காயோட தொலியையும். இப்போ நல்லா கையிலையே மசிச்சு விட்ருங்க. இது 2 விதமாக பண்ணலாம். கையில் மசிக்க முடியலன்னா மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சிடலாம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு லைட்டாக திருகுனிங்கனாவே போதும். ஒரே ஒரு திருகுலேயே நல்லா பிளெண்ட் ஆயிரும். அது அர்ஜென்ட்டுக்கு செய்யுங்க, ஏன்னா கையில் மசிச்சு வைக்கும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் கையில் பிசைஞ்சு வைக்கிறேன். நல்லா ஆனால் மசிச்சு விட்டுறணும். பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே லைட்டாக நசுக்கி விட்டுட்டிங்கனாவே இதாயிரும். அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சிடலாம். இந்த வேக போடுற டைம் மட்டும்தான். அடுப்பில் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்துடும். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ வடைச்சட்டி வச்சுக்கிறேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டாலே போதும். இதுக்கு அதிகமான ஆயில் தேவைப்படாது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது சின்ன வெங்காயம், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கொஸ்து நிறையா வெரைட்டியில் வைப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் கத்திரிக்காய் கொஸ்து.
சில பேர் வந்து எண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காவை நல்லா வதக்கி வைப்பாங்க. அது எப்படின்றத இன்னொரு இதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதோட ஆட் பண்ணிடுங்க. அப்படியே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து புளி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இதோட ஆட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா புளி ஆட் பண்ணலைன்னா இந்த கத்திரிக்காய் கொஸ்து நல்லாவே வராது. ஸோ வந்து புளி தான் இம்பார்ட்டண்ட். இதில் வந்து புளியை கரைச்சி இதில் ஊற்றிடுவோம். இப்போ இது கூட இந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 4 சில்லி தான் போட்டேன். ஸோ பத்தாததுக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கல் உப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பை அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதித்து வரணும் நல்லா, அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் கொஸ்து இருந்தால் ஒரு 10 இட்லி கூட சாப்பிட்றலாம். இதுவும் பொடி இருந்தாலே போதும். இப்போ கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.